அருமைக்கும் பெருமைக்கும் உரிய இந்த பன்னாட்டு கருத்தரங்கை, பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியை இணைய வழியாக நடத்தி வரக்கூடிய இருபெரும் கல்லூரிகளை சார்ந்த தமிழ்துறை ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அவருக்கு துணை இருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர், துணை முதல்வர் மற்றும் இணைய வழியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துதலை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை, அறிமுக உரை, நிகழ்ச்சி தொகுப்புரை இவற்றை வழங்கிய பேராசிரியர் பெருமக்களுக்கும், நன்றி உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய பேராசிரியருக்கும் எனது அன்பான வணக்கம். தமிழ் கற்பிக்கும் துறையில் நான் ஈடுபட்டு இந்த ஆண்டு 50வது ஆண்டு. 1974 நான் முதுகலை பயின்று முடித்தவுடன் அரசு கல்லூரியில் ஆசிரியராக சேர்ந்து பிறகு படிப்படியாக வளர்ந்து இன்று 2025 உங்களோடு தொடர்பு கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டு காலம் தொலைதூர கல்வி பயிற்சியில் ஆசிரியர் பயிற்சி மையத்தில் சென்னை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்கள் வாயிலாக நடத்திய பிஎட் ஆசிரியர் பயிற்சியில் பங்கு பெற்றோர்களில் தமிழ் கற்பித்தலில் என்னிடம் பயிற்சி பெற்றவர்கள் மட்டும் ஒரு 24,000 பேர் மற்றும் கல்லூரிகள் வாயிலாகவும் இணைய வாயிலாகவும் பெற்றவர்கள் ஒரு 1000 பேர். உலகத்துல இதை நினைக்கும் பொழுது நான் ஒரு பெரிய பெரிய செல்வந்தன் என்று நினைப்பேன். ஒரு 30,000 ஆசிரியர் பெருமக்களுக்கு தந்தையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். அந்த வகையில் இன்றைய தினம் தமிழ் கற்பித்தலில் தொழில்நுட்பங்கள் என்ற பொருளில் சில அனுபவ உரைகளை நான் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், மொழி கற்பித்தலில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் எல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். என்ன? கேட்டல், படித்தல், எழுதுதல் போன்ற தொழில்நுட்பங்கள் வளர்ந்த நிலையில், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆசிரியர் பயிற்சியில், திறன் மேம்பாட்டு பயிற்சியில் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருப்பீர்கள். இன்று தமிழ் கற்பித்தல் என்பது ஒரு பெரிய சவாலுக்குரிய ஒன்றாகத்தான் அமைந்துள்ளது. நாங்கள் கற்ற காலம் வேறு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் வாசுப மாணிக்கனார், வெள்ளை வாரணம் ஐயா, மகாவித்வான் தண்டபாணி தேசிகர், இன்று வாழ்ந்து வரக்கூடிய நச்சினார்க்கினியர் என்று போற்றக்கூடிய சோனா கந்தசாமி ஐயா போன்றோர்களிடம் நாங்கள் கற்றவை ஏராளம் ஏராளம் ஏராளம். பிறகு தொடர்ந்து கற்பித்து வருபவை ஏராளம் ஏராளம் ஏராளம். இந்த வகையில் கற்ற காலத்தை விட நாங்கள் கற்பித்த காலத்தில் கொண்ட அனுபவங்கள் அதிகம். இன்று தமிழ் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களாகிய நீங்கள் சந்திக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் உள்ளன. இன்று கைக்குள் ஒரு கைபேசி வாயிலாக உலகத்தையே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் படிக்கும் திறன் இன்று வர வர குறைகிறது. ஆனால் அதே நேரத்தில்
ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நகரங்களிலும் நூற்களை எல்லாம் விற்கக்கூடிய ஏராளமான அமைப்புகள் இன்று வளர்ந்து வருகிறது. ஒவ்வொரு இடத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நடக்கக்கூடிய அந்த நூல் விற்பனையில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் எல்லாம் வாங்கி செல்கிறார். படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவ்வாறு செல்லக்கூடிய இடங்களில் நாங்கள் காண்பது என்ன வகையான நூல்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் ஒரு உன்னிப்பாக கவனிப்போம். அதிலே சற்று மூத்தவர்கள் பணம் நூல்களை எல்லாம் எடுக்கிறார்கள். இடைப்பட்டவர்கள் மற்றும் சில நூல்களை எல்லாம் தெரிவு செய்கிறார்கள். குழந்தைகள் மிக ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய பல சுவையான நூல்களை எல்லாம் பெறுகிறார்கள். ஆகவே வளர்தினம் என்பது ஒரு வகையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ் பாடத்தை கற்பிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சவால்கள் ஏராளமாக இருக்கின்றன. என்னுடைய அனுபவத்தில் நான் பெற்றவை ஏராளம். வகுப்பறைக்குள் நான் சொல்லும் பொழுது முன் தயாரிப்பு இல்லாமல் இன்றும் கூட உங்களுக்கு நான் வகுப்பு எடுக்கும் பொழுது கூட ஒரு முன் தயாரிப்போடு தான் நான் வந்திருக்கிறேன். அந்த முன் தயாரிப்பு சரியாக அமையாவிட்டால் அரங்கின்றி வட்டாடியற்றே என்பது போல அந்த ஆக்கநிலை செய்யாவிட்டால் கற்பித்தல் திறன் அவளது சரியாக வராது. அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். படிக்க படிக்க என்னுடைய அனுபவத்தில் அறிவு வளர்கிறது என்பதை விட அறியாமை நாளுக்கு நாள் நன்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் அந்த அறியாமையை நான் கண்டு கேட்டு உணர்ந்து வியப்பதும் உண்டு. இவ்வளவு நாள் இதை தெரியாமல் இருந்திருக்கிறோமே என்று வேதனைப்பட்டதும் உண்டு. ஆகவே நாள்தோறும் கற்க வேண்டும். வரவேற்புரை நிகழ்ச்சி தொகுப்புரை சொல்லக்கூடிய பேராசிரியர் கூட அதை சொன்னார். படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். படிப்பது அரபங்காக இருக்க வேண்டும். படித்தவற்றை பற்றி சிந்திப்பது ஒரு 50 விழுக்காடாக இருக்க வேண்டும். படித்தவற்றை முழுவதும் அங்கே நாம் மேடைக்கு கொண்டு வர முடியாது, வகுப்பறைக்கு கொண்டு செல்ல முடியாது. அவ்வாறு சென்றால் நாம் மாணவர்களிடம் திணிக்கிறோம் என்பது பொருள். படித்தவற்றை அவர்கள் மூளையில திணிக்கிறோம் என்பது பொருள். அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிதிறனுக்கு ஏற்ப, ஆர்வத்திற்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப, அவர்களுடைய புரிந்துணர்தலுக்கு ஏற்ப நாம் 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 எடுத்து சென்ற பாடத்தை இனிமையாக, எளிமையாக, தெளிவாக மாணவர்கள் மனம் உட்கொள்ளும் வகையில் உரைக்கக்கூடிய திறனை பெற வேண்டும். நான் பல இடங்களில் நான் ஆசிரியர் பயிற்சியில் கற்பிக்கும் பொழுது சொல்வேன், ஒரு ஆங்கில ஆசிரியர் வகுப்பறையை சந்திக்கக்கூடிய திறனுக்கும், ஒரு கணித ஆசிரியர் வகுப்பறையை சந்திக்கக்கூடிய பாங்குக்கும், ஒரு அறிவியல் ஆசிரியர் வகுப்பறையை சந்திக்கக்கூடிய பாங்கிற்கும், ஒரு வரலாற்றுத்துறை ஆசிரியர் வகுப்பறையை கையாளக்கூடிய திறனுக்கும், தமிழாசிரியர் வகுப்பறையை கையாளக்கூடிய திறனுக்கும் வேறுபாடுகள் நிறைய உள்ளன. ஏன்? இது தாய்மொழி. நான் இளமையிலேயே அவன் வீட்டிலேயே பேச கற்றுக்கொண்டான். தமிழை எப்படி பேசுவது, எப்படி கையாள்வது, எப்படி அதனை கொடுப்பது என்பதை ஓரளவுக்கு அவன் பழக்கத்தோடு தான் வகுப்பறைக்கு வருகிறான். அவனுக்கு புதிதாக ஒரு மொழியை நாம் கற்பிக்கவில்லை. அவன் தாய்மொழியை பேசுகிறான். பல வட்டார வழக்குகளை அவன் அறிந்து வருகிறான்.
பல களஞ்சியங்களை அவனை அறியாமலேயே கையாள்கிறான். வினாத்திரம் அவனுக்கு நன்றாக தெரிகிறது, விடை இருக்கும் திறம் அவனுக்கு நன்றாக தெரிகிறது, ஆச்சரியமாக உரைக்கும் திறம் அவனுக்கு நன்றாக தெரிகிறது, நாடக பாங்கில் உரைக்கும் திறம் அவனுக்கு நன்றாக தெரிகிறது, ஒன்றை பத்தாக்கி வர்ணிக்கும் திறமும் அவனுக்கு தெரியும், 10ஐ ஒன்றாக்கி சுருக்கி உரைக்கும் தெரியும் அவனுக்கு தெரியும். அப்ப நாம் என்ன செய்வது? நான் வகுப்பறையில் பலமுறை கேட்பது, ஒரு முறையாவது கோவலனும் கண்ணகியும் பூம்புகாரில் இருந்து மதுரைக்கு சென்றார்களே, ஏன் ஒரு முறை மயிலாப்பூருக்கு சென்றால் என்ன? அப்படி புது கதையாக இருந்தால் கொஞ்சம் வியப்பை ஏற்படுத்தலாம். அப்படி ஏற்பதற்கு வாய்ப்பில்லை. கதையோ பழசு, மொழியோ தாய்மொழி. வகுப்பறையில் அந்த பாடத்தை நடத்தும் பொழுது நமக்கென்று ஒரு தனி முத்திரையோடு அந்த வகுப்பறையில் நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான மிகப்பெரிய 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 பயிற்சி நிலைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்ட பாடத்தை இப்ப சொன்னேன், செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வே, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அந்த ஏற்ற இறக்கம், சுவை உணர்க்கு ஏற்ப சொல்லும் திறம், இவைகளை எல்லாம் நாம் எந்த அளவுக்கு அந்த பாடத்தை உள் வாங்கி இருக்கிறோமோ, வாங்கியதை நாம் சிந்தித்து 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 செம்மைப்படுத்திக் கொள்கிறோமோ, அவை எளிமையாக வந்து சேரும். மாணவரிடம் கொடுக்கும் பொழுது அவனுடைய ஆர்வத்தை ஈர்க்கக்கூடிய அளவில் நாம் செய்ய வேண்டும். அண்மையிலே ஒரு கல்லூரிக்கு சென்றேன். அங்கே உள்ள பேராசிரியர் பெருமக்கள் சொன்னார்கள், மாணவர்களை ஒழுங்குபடுத்தி உட்கார வைப்பது என்பது சிரமமான காரியம் என்று சொன்னார்கள். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். பேசுவதற்கு தலைப்பும் தரவில்லை. பார்த்தேன், அந்த ஊரை பற்றி பேசினேன். எந்த கல்லூரியில் என்னை அழைத்தார்களோ அந்த கல்லூரி இருக்கக்கூடிய ஊரை பற்றி பேசினேன். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பழமையான வரலாற்று தரவுகளை எடுத்து பேசினேன். அறியாத சில கருத்துக்களை எடுத்து பேசினேன் என்று சொன்னால் என்ன காரணம்? அவர்களை உட்கார வைக்கக்கூடிய திறன், அவர்கள் அறிந்த, அவர்கள் உணர்ந்த, அவர்கள் பழகி வரக்கூடிய அந்த இடங்களை பற்றி நாம் சொல்லும் பொழுது கூட எப்படி சொல்வோம் தெரியுமா? இது உனக்கு தெரியுமா? இந்த இடத்தில் இந்த வரலாறு இருக்கிறது, உனக்கு தெரியுமா? தெரிந்தவர்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பலருக்கு தெரியவில்லை, ஒரு சிலருக்கு தெரிகிறது. தெரியக்கூடிய மாணவன் ஒருவன் சொன்னால் அவனை உடனே மேடையிலேயே பாராட்ட வேண்டும். தெரியாதவன் அதற்காக அவனை வந்து சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அறியாமை என்பது இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று என்று ஆசிரியர் உணர வேண்டும். அறிவு கொடுப்பதற்குத்தான் நாம் வந்திருக்கிறோம். அறிவை பெறுவதற்குத்தான் அவன் வந்து அமர்ந்திருக்கிறான். ஆகவே அவனுடைய ஆர்வத்தை எழுப்பி 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 எப்படி ஒரு கோபுரத்தை வடிவமைக்கும் பொழுது அஸ்திவாரத்தை அமைத்து அதை ஒரு நடு மட்டத்துக்கு கொண்டு வந்து பிறகு படிப்படியாக கோபுரத்தை உயர்த்தி செல்கிறார்களோ, அப்படி நம்முடைய பேச்சினுடைய போக்கும் பாங்கும் கற்பிக்கும் திறனும் அமைய வேண்டும். எதை பற்றி எடுக்கிறோமோ அதை பற்றி தெளிவான ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும், புரிந்துணர்த்தல் வேண்டும்.
தமிழ் படிப்பு என்பது தேர்வோடு மட்டும் முடிந்து விடுவதல்ல. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஏராளமான மருத்துவர்கள் இன்று தமிழ் பேராசிரியர் பெருமக்களுக்கு போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொறியியல் துறையில் வாழ்பவர்கள் பலர் இருக்கிறார்கள், சட்டத்துறையில் இருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள், மற்றும் ஏனைய தொழில்நுட்பத் துறையில் இருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆர்வத்தோடு செய்கிறார்கள். நம்முடைய பார்வைக்கும் அவங்களுடைய பார்வைக்கும் நிறைய வேறுபாடுகள் நிறைய இருக்கின்றன. அதை மனமாற வரவேற்க வேண்டும். ஏதேனும் ஒரு சில பிழைகள் இருந்தால் அதை தனிப்பட்ட முறையில் சுட்டிக்காட்டி இப்படி செய்திருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று பக்குவமாக உரைக்க வேண்டும். அந்த வகையில் எல்லா பாடங்களையும் உரைக்கலாம். தமிழ்ல கற்பித்தல்ல செய்யுள் பாடம் உண்டு, உரைநடை பாடம் உண்டு, இலக்கண பாடம் உண்டு, வரலாற்று பாடங்கள் உண்டு, அறிவியல் பாடங்கள் உண்டு. இன்னும் இன்று விண்ணிலிருந்து ஒரு மங்கை 260 நாட்களுக்கு பிறகு பூமியிலே காலெடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அன்றைய செய்தி வரை இந்த ஆசிரியனுக்கு தெரிய வேண்டும். நான் கற்பித்தலில் பங்கு பெற வேண்டும். அதே நேரத்தில் மொழி வளத்தை அவனுக்கு கற்பிக்க வேண்டும். அவன் தெரிந்த சொற்கள் தான், தெரிந்த மொழி ஆளுமைதான். அதை நல்ல பக்குவப்படுத்தக்கூடிய காட்டாற்று வெள்ளம் போல் வரக்கூடிய அந்த மொழி ஆளுமையை அணையில் தேக்கி மெல்ல மெல்ல வெடுத்து இரு கரைகளை கட்டி அதை ஆறு வழியாக செலுத்தி அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து வாய்க்காலுக்குள் செலுத்தி வாய்க்காலில் இருந்து சற்று கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வயலுக்குள் கொண்டு போய் நெற்பயிருக்கு வைக்கும் பொழுது நெற்பயிருக்கு அது நீராகும் பொழுது நெற்பயிருக்கு அது உணவாகும் பொழுது அந்த நீர் முழுவதும் பயனுடையதாக அமையும். அப்படித்தான் அவனுடைய முழு ஆளுமையை நாம் வகைப்படுத்த வேண்டும். இலக்கிய வழக்காறுகள் அவ்வப்போது அங்கெங்கே சுட்டி காட்ட வேண்டும். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவென்றே என்று சொன்னாரே ஒரு சங்க இலக்கிய பாட்டு. நீல அகல உயரத்தை பற்றி கணிதத்தில் சொல்லக்கூடிய கன அளவு போல அமைந்திருக்கக்கூடிய அதை சொல்லி சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நினைக்கும் நாடனோடு நட்பு என்று பாடினார். குறிஞ்சி பூ நம்முடைய இயற்கை வளங்களை எல்லாம் அவ்வப்போது அவனுக்கு தெரிவிக்க வேண்டும். பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாணவனை பார்த்து நீ ஏதாவது ஊருக்கு சென்றிருந்தால் அந்த ஊரில் நீ கண்டவற்றை பற்றி சும்மா ஒரு அரை பக்கத்துக்காவது முக்கா பக்கத்துக்காவது எழுது பார்ப்போம். உனக்கு எழுத வரும். எங்க ஒரு கொஞ்சோண்டு நீ பார்த்ததை பத்தி சொல்லு பார்ப்போம். எங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்தாயே அந்த கோயிலை நீ என்ன பார்த்தன்னு சொல்லு பார்ப்போம் என்று அவன் ஆர்வத்தை அவனுடைய அனுபவத்தை மொழி வாயிலாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை நாம் இன்றைய மொழி கற்பித்தலில் நாம் கையாள வேண்டும். தமிழ் மொழி கற்பித்தலில் கையாள வேண்டும். பெரிய கோயிலை பார்த்தேன். அது 216 அடி உயரம் கொண்டது. அந்த கோபுரம் 216 அடி உயரம் கொண்டது. அப்படியா? அந்த 216க்கும் தமிழுக்கும் என்ன பொருத்தம்னு தெரியுமா உனக்கு? கேள்வி கேளுங்க. தெரியவில்லை ஐயான்னு சொன்னான். தெரிஞ்சதுன்னு சொன்னானா ரொம்ப மகிழ்ச்சி. தெரிந்தது ஒருவன் சொன்னாலும் அவனை மகிழ்ந்து பாராட்டுங்கள். 216 உயிரெழுத்து 12
மெய்யெழுத்து 18ம் பெருக்கலில் வந்தால் அது 216 உயிர்மை எழுத்துக்கள். மாமன்னன் ராஜராஜ சோழன் 216 அடி உயரத்தில் அந்த அமைச்சிருக்கிறார். இவற்றை எல்லாம் நாம் உணர வேண்டும், கற்பிக்க வேண்டும். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இவற்றை அவனுக்கு கற்பிக்காமலே அவற்றை எல்லாம் கற்று வருகிறான். கற்று வரக்கூடிய அவனுக்கு வரலாற்று மூலமாகவோ தரவுகள் மூலமாகவோ, இன்னும் சொல்ல போனால் அன்றாடம் ஒரு நாளிதழையாவது அவன் படிக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும். அப்பத்தான் அவனுடைய படிப்பு திறனானது வளரும். இன்று படிப்பு திறன் வர 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 குறைகிறது. ஆனால் நூல் வாங்கக்கூடிய திறன் மேம்படுகிறது. கை கணினி வழியாக பலவற்றை காண்கிறான். இந்த பாருங்க, 4 சுவருக்குள் நாங்கள் பாடம் நடத்திய காலம் போய் இணைய வழியாக இன்று உங்கள் எல்லோரோடும் நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கிறோமே. அறிவியல் துறையில் மாபெரும் வளர்ச்சி அல்லவா? இவற்றையெல்லாம் நாங்கள் படிக்க காலத்தில் நினைத்து கூட பார்த்ததில்லையே. அந்த இணைய வழியாக இன்னைக்கு எத்தனையோ பேர், இன்னைக்கு ஒரு 500 பேர் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அமைப்பாளர்கள். யாருடைய முகமும் எனக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் ஏற்பாட்டாளரை கூட எனக்கு நேற்றுதான் தெரியும். அவருடைய திருமுகங்களை இன்றுதான் நான் பார்த்தேன். ஆனாலும் எப்படி நாம் உறவுடையவர்களாக மாறுகிறோம்? அறிவியல் தொழில்நுட்பத்தால். இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தின் வாயிலாக கற்பித்தலை இன்று நாம் நிச்சயமாக கையாள வேண்டும். அது இலக்கண வகுப்பாக இருந்தாலும் சரி, இலக்கிய வகுப்பாக இருந்தாலும் சரி, மொழி ஆளுமையை காட்டக்கூடிய வகுப்பாக இருந்தாலும் சரி, செம்மொழியாம் தமிழ் மொழியினுடைய வரலாற்றை கூறக்கூடிய வகுப்பாக இருந்தாலும் சரி, பண்பாட்டு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகுப்பாக இருந்தாலும் சரி, இசைக்கலை, ஆடற்கலை, ஓவியக்கலை, கட்டடக்கலை, சிற்பக்கலை, மலர் தொடுக்கும் கலை போன்ற பல வகையான கலைகளையும் அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொண்டு சேர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். தமிழ் பண்பாடு மிகவும் மூத்தது, மிகவும் மூத்தது. இயற்கை அடிப்படையில் நிலத்தை பாகுபடுத்தினானே, முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்று. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடத்தில் வரக்கூடியதுதானே. அது 12 ஆண்டுகளுக்கு பூக்கக்கூடிய ஒரு பூதானே. அந்த சிறப்பு கருதி அதற்கு குறிஞ்சி என்று பெயர் வைத்தானே. இவற்றையெல்லாம் மாணவன் உணரும் நிலையில் கற்பிக்க வேண்டும். இந்த மண் வளம் எது? நம் பண்பாட்டு வளம் எது? நம் வரலாற்று வளம் எது? இவற்றை மெல்ல 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 பாடல்கள் வாயிலாகவோ, உரைநடைகள் வாயிலாகவோ, கட்டுரைகள் வாயிலாகவோ, சிறுகதைகள் வாயிலாகவோ, அல்லது நாடகத்தின் வாயிலாகவோ, அல்லது ஒரு துணுக்குகள் வாயிலாகவோ திட்டமிட்டு கற்பிக்க வேண்டும். நாம் எதனை கொடுக்கிறோம் என்பதும் முக்கியம்தான். யாருக்கு கொடுக்கிறோம் என்பது அதனினும் வெகு முக்கியம். நான் ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கு வழிகாட்டும் பொழுது நான் இவ்வளவு பேச வேண்டிய அவசியமே இல்லை. நறுக்கு தெரித்தால் போல் 4 சொற்களை சொல்லிவிட்டு நாங்கள் சென்று விடுவோம். ஆனால் வகுப்பறையில் கற்பிக்கும் பொழுது தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு செய்தி, நாம் கற்பிக்கும் கல்வி, தமிழ் கல்வி, அது தேர்வோடு முடிந்து விடுவது இல்லை. நம்முடைய கற்பிக்கக்கூடிய அந்த வகுப்பறையில் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஏராளமான விஞ்ஞானிகள் அங்கே இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்கிறார்கள்,
பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள், கல்லூரி முதல்வர்கள் இருக்கிறார்கள், உலகத்தையே நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு செய்தி தெரியுமா? இந்த ஆசிரியனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரியாதை என்ன தெரியுமா? நம்முடைய மாணவர் எந்த ஒரு பதவியில இருந்தாலும் நம்முடைய கற்பித்தல் திறனால் அவர் ஈர்க்கப்பட்டு வளர்ந்து எடுக்கப்பட்டவராக இருப்பாரேயானால் தன் தாய் தந்தையரை நாடி வந்து காண்பது போல நம் ஆசிரியரை காண வேண்டும் என்று வரக்கூடிய மாணவ செல்வங்களை பலர் பெற்றிருக்கிறார்கள். நானும் பெற்று வருகிறேன். நாள்தோறும் என்னுடைய மாணவர்களை காணும் பொழுது நான் புத்துயிர் பெறுகிறேன். என்ன தெரிகிறது தெரியுமா? ஏதோ ஓரளவுக்கு நல்லாக பாடம் நடத்தி இருக்கிறோம் போல இருக்கு சொல்வார்கள். ஐயா, வகுப்பறைக்கு செல்லும் பொழுது நீங்க சொல்வீங்களே, உங்களுடைய ஆசிரியரை மனதில் எண்ணிக்கொண்டு நடத்துவேன் என்று, அதுபோல நாங்கள் உங்களை நினைத்துக் கொண்டு நடத்துகிறோம் என்று சொல்வார். கேட்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? அங்கங்கே படிக்கக்கூடிய காலத்தில் ஏற்படாத சந்தேகம் பாடம் நடத்தக்கூடிய காலத்தில் ஏற்படும். ஒரு செய்தி ஆசிரியர் பெருமக்களுக்கு, குறிப்பாக தமிழாசிரியர் பெருமக்களுக்கு தெரியவில்லை என்று ஒரு கருத்து தெரியவில்லை, ஒரு செய்தி தெரியவில்லை என்று சொன்னால் அதை தெரியாது என்று சொல்வதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்தது போல ஒரு நாளும் ஏமாற்றாதீர்கள். அது நீங்கள் அடுத்தவரை ஏமாற்றவில்லை, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். எல்லாம் நமக்கு ஒரே நேரத்தில் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அந்த கேள்வியை வாங்கி அதற்கு விடை தேடும் முயற்சியில் மீதி நேரத்தை செலவிட்டு அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். செய்துவிட்டால் அந்த 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 செய்தி உங்களுடைய சொத்தாக மாறிவிடும். வாழ்நாளில் உங்களை விட்டு விலகாத ஒரு சொத்தாக அது நிற்கும். எந்த நேரத்திலும் உங்களை காப்பாற்றும் ஒரு செய்தி. நாங்கள் இந்திய திருநாட்டினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய புதுடெல்லியில் இயங்கி வரக்கூடிய தேசிய திறந்த வெளி பள்ளி என்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்திற்கு 2 பாடநூல்களை உருவாக்கி கொடுத்தோம். அதில் ஒன்றுதான் இது. இடைநிலை கல்விக்கு 2 பாடநூல், மேல்நிலை கல்விக்கு 2 பாடநூல். அன்றைய தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த மாண்புமை சி சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு அவர்களுடைய ஒருங்கிணைப்பின் கீழ் பாடத்திட்ட குழுவிலும் பாட ஆசிரியர் குழுவிலும் பாட ஒருங்கிணைப்பாளர் குழுவிலும் பணியாற்றி 2 பாடநூல்களை எழுதினோம். தமிழ் பாடநூல்கள். யாருக்கு தெரியுமா? ஏதோ ஒரு காலத்தில் படிக்க முடிய 8வது 9வதுக்கு மேல் படிக்க முடியாமல் விடுபட்டு வேற ஒரு துறையில் இருந்து இன்று பல்வேறு இடங்களில் பணியாற்றக்கூடிய பெரியவர்கள் அன்று நாம் படிக்காமல் விட்டுவிட்டோமே என்று ஏங்கி தவிப்பவர்களுக்காக அவர்களுடைய ஏக்கத்திற்கு நாம் பதில் கூறக்கூடிய வகையில் அவர்கள் பயில்வதற்காக 2 பாடநூல்கள். யார் படிக்கிறார்கள் என்று அவருடைய முகமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பாடத்தை தமிழ் பாடநூலை உருவாக்கும் பொழுது நாங்கள் என்ன நினைத்தோம் தெரியுமா? நம் எதிரே ஒரு 9ஆம் வகுப்பு மாணவன் இருப்பதாக நினைத்து கொண்டு கல்லூரியில் முதல்வராக இருக்கக்கூடிய நானும் பாடத்தை எழுத வேண்டும். என்ன சொல்கிறேன்? யாருக்கு கற்பிக்கிறோம் என்பது மிக 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 அவசியம். ஒரு பயண கட்டுரை எழுத சொல்லுங்கள், ஒரு கடிதத்தை எழுத சொல்லுங்கள்,
ஒரு விண்ணப்பம் எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுங்கள். இந்த பயன்முறை தமிழையெல்லாம் அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு உணவு உண்பதற்கு சுத்தி பல காய்கறிகளை எல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிடுறோம் இல்லையா? அதுபோல கொடுக்கக்கூடிய பாடத்தை வைத்துக்கொண்டு அதன் சுற்றி எடுத்துக்கொண்டு இலக்கணத்தையும் கற்பிக்க வேண்டும், இலக்கியத்தையும் கற்பிக்க வேண்டும். அந்த பையன்கிட்ட கேட்கிறோம், இப்ப நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க சொல்லு பாப்போம். நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். எங்க அது நல்ல தொடர்ல, தமிழ் எழுத்து தொடர்ல கூட நான் படித்து கொண்டு இருக்கிறேன். என்ன படிக்கிற? நான் நூலை படித்து கொண்டு இருக்கிறேன். நான் கல்லூரிக்கு வந்து கொண்டு இருக்கிறேன். நான் பள்ளிக்கு வந்து கொண்டு இருக்கிறேன். நான் பள்ளிக்கு வந்தேன். நான் பள்ளிக்கு வருவேன் என்று இந்த தொடரை வைத்துக் கொண்டு நிகழ்காலம் எது, இறந்த காலம் சொல்லியது, எதிர்கால சொல்லியது, நான் நடந்தேன், நாம் நடப்போம், நீ நடந்தாய், நீவிர் நடந்தீர், அவன் நடந்தான், அவள் நடந்தாள், அவர் நடந்தார், அது நடந்தது, அவை நடந்தன என்று பழக்கத்தில் அவன் அறிந்த சொற்கள் மூலமாக அவன் நடந்தான். அவன் உயர்திணை பெயர், ஆண்பால் பெயர், ஒருமை பெயர், நடந்தான் வினைச்சொல், அவன் எழுவாய், நடந்தான் பயனிலை என்று ஒரு தொடரை எழுதி வைத்துவிட்டு இதை பெண்பால் தொடராக மாற்று, இதை பலர்பால் தொடராக மாற்று, இதை இறந்த கால தொடராக மாற்று, இதை எதிர்கால தொடராக மாற்று, இதற்கு என்ன இலக்கணம் சொல்கிறேன் கேள் என்ற வகையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய அவன் அறிந்த அதான் சொல்றேனே, அவன் வீட்டிலேயே, அவன் ஊரிலேயே, அவன் சமூகத்திலேயே, அவன் நண்பர்களோடையே நிறைய 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 தமிழ் சொற்களஞ்சியங்களை அவன் கையாண்டு கொண்டு வருகிறான். அவற்றை ஒழுங்குபடுத்துவது, நான் சொன்னேன் இல்லையா, காட்டாற்று வெள்ளம் போல இருக்கக்கூடிய அவன் தமிழ் வழக்காறுகளை, சொல் வழக்காறுகளை அணை கட்டி தேக்குவது போல, மெல்ல விடுவிப்பது போல, இரு கரைகளை அமைத்து வாய்க்காலுக்கு செலுத்துவது போல, வயலுக்கு அது உரமாகி நீராக உயிராக ஆக்குவது போல அவன் அறிந்த சொற்களை வைத்துக் கொண்டு அவனுக்கு இலக்கியத்தை கற்பிக்க வேண்டும், திருக்குறளை கற்பிக்க வேண்டும், நாலடியரை கற்பிக்க வேண்டும். இப்ப கூட பேசினாங்களே, பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே, இனி யாரை நினைக்கேனே, இனி யாரை நினைக்கேனே. முடிஞ்சா பாடி காட்டுங்க. ஒரு சங்க இலக்கியத்திலேயோ வேற ஏதோ ஒரு கதையை எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன நாடக வடிவத்தை ஆக்கி அந்த மாணவர்களை பங்கு பெற செய்யுங்கள். நடைமுறையில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளையும் எடுத்து காட்டுங்கள். எங்க நீ ஒரு நூலகத்துக்கு சென்றாய், அங்க ஏதாவது ஒரு நூல் படிச்சிருப்பேடா, அந்த நூலை பத்தி ஏதாவது ஒரு 4 வரி பேசுப்பா, சொல்லுங்க, எழுத சொல்லுங்க. இப்படித்தான் இன்றைய நிலையில் தமிழ் கற்பிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. முடிந்த அளவுக்கு அவ்வாறு கற்பிக்கும் பொழுது பிறமொழி கலப்பில்லாமல் சொற்களை கையாள அவனுக்கு கற்றுக் கொடுங்க.
வளம் சின்ன லானா போட்டா ரைட், ரைட் டர்ன். வளம் பெரிய லானா போட்டா வளமாக இருக்கிறோம், செழிப்பாக இருக்கிறோம். இது போல லகர லகர வேறுபாடை கற்பிங்கள். பண்டைய இலக்கிய மரபுகளை சொல்லுங்கள். அவனுக்கு ஆர்வத்தை ஊட்ட வேண்டிய என்னென்ன தொழில்நுட்பம் எந்த சூழலில் அமைகிறதோ அங்கு பயன்படுத்துங்கள். எந்த இடத்தில் நாம் இருந்து கற்பிக்கிறோமோ அந்த சுற்றுப்புற சூழல்களை பற்றி, அங்கு நடக்கக்கூடிய திருவிழாக்களை பற்றி, அங்கு உள்ள இலக்கிய வளங்களை பற்றி, அங்கு இருக்கக்கூடிய வரலாற்று பின்புலங்களை பற்றி, அங்கு இருந்த சான்றோர்களை பற்றி, அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களை பற்றி எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு இணைத்து 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 தமிழுக்கு இந்த பாவும் நூலும் போல இணைத்து 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 நீங்கள் கற்பித்தால் அதற்கு ரொம்ப முயற்சி தேவை. நான் சொன்னேன் பாருங்க, நாளைக்கு எதிர்காலத்துல என்னுடைய ஆசிரியர் பெருமை, நான் கல்லூரியில பேராசிரியராக பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தாலும் கூட எனக்கு தொடக்க கல்வி கற்பித்து கொடுத்தாரு எங்க நடராஜன் ஐயா. அவரை பார்த்தவுடன் இறங்கி அப்படியே இருந்த இடத்தில் காலை தொட்டு கும்பிடுவேன். ஏன், என்னப்பா என்னப்பா நீ பெரிய பேராசிரியர்பா? இல்ல இல்ல, அன்னைக்கு நீங்க கற்பிச்சீங்க பாருங்க, இந்த தமிழ் ஆர்வத்தை எனக்கு வளர்த்தீர்கள் பாருங்க. அதுபோல ஏராளமான அரசியல் தலைவர்கள், ஏராளமான எழுத்தாளர்கள் ஏராளம் 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 ஆசிரியர், தமிழாசிரியர் பெருமக்களால் உருவாக்கப்பட்ட பல்துறை அறிஞர்கள் பலர் இருக்கிறார். எந்த நிலையில் உயர்ந்தாலும் கூட அந்த நிலையில் தனக்கு தமிழ் கற்பித்தவர்களை மறக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது தமிழ் கற்பிக்கும் ஆசிரியன் கரும்பயறு கூலி போல என்ன பணத்துக்கு மட்டும், உழைப்புக்கு மட்டும், ஊதியத்துக்கு மட்டும் உழைக்காமல் தன்னையும் வளர்த்துக் கொள்கிறான். தன்னிடம் அண்டி கற்கக்கூடிய அந்த மாணவர்களையும் நன்கு உருவாக்குகிறார். அவனுக்கு தாய்மொழி பற்றை வளருங்கள், தேசப்பற்றை சொல்லுங்கள், நாட்டு வாழ்த்தை சொல்லுங்கள், இறை வாழ்த்தை சொல்லுங்கள். நம்மிடம் எவ்வளவு வளங்கள் இருக்கின்றன என்பதை அவ்வப்போது அதாவது எதை கொடுக்கிறோம் என்பதை விட எப்படி குறிக்கிறோம் என்ற தொழில்நுட்பம் ரொம்ப 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 அவசியம். இல்லை என்றால் நாம் கற்பித்தவை வீண் போய்விடும். அங்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். என்ன, அவனை ஆர்வப்படுத்த வேண்டியது இந்த தமிழாசிரியனுடைய கடமை. அதை ரொம்ப பேர் செஞ்சிருக்காங்க. எங்க ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது அடேங்கப்பா இவ்வளவு தெரிஞ்சாதான் நம்ம வாழ முடியுமா என்ற வியந்த வியப்பு, அதன் மூலமாக கற்க தொடங்கி ஒவ்வொரு தமிழாசிரியர் வீட்டிலும் ஒரு நூலகம் வேண்டும். அவன் கற்பித்த பாடங்கள் எல்லாம், நூல்கள் எல்லாம் அவனுடைய நூலகத்தில் இருக்க வேண்டும். கற்ற பாடம் எது, கற்பிக்கும் பாடம் எது உணர வேண்டும். நூல்கள் தான் நமக்கு, நூலகம் தான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய, நம்மிடம் இருக்கிறது. 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புல இருந்து எவ்வளவு மனப்பாட பாடு கத்திருக்கோம், எவ்வளவு மனப்பாட பாடல்கள் இதுவரையிலும் முதுகலை தமிழ் முடிக்கிற வரையில எவ்வளவு மனப்பாட பண்ணியிருக்கோம். அவை தக்க சமயத்தில் கை கொடுக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஏன் கை கொடுக்கவில்லை? மீண்டும் 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 பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி பொய்தான் தவிர்த்துன்னை செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. அந்த ஏற்ற இறக்கம் தேவை.
அந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய உம்மு, ஏ, ஓ, அந்த இடைச்சொற்கள், அசை குறியீடுகள், விழிச்சொற்கள் எல்லாவற்றிலும் ஒரு உயிரோட்டம் உண்டு. உயிரோட்டம் உண்டு. அந்த உயிரோட்டத்தை நீங்கள் வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து படிக்க வேண்டும். படித்தவற்றை சிந்தித்து 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 நீங்கள் உங்கள் வசமாக அதை ஆட்கொள்ள வேண்டும். பாருங்க, அவசரமாக ஆடு மாடுகள் மேய்கின்றன. அழகாக ஒரு நிழலில் அமர்ந்து அசை போடுகிறது. அசை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அசை போட்டு அந்த அவசரத்தில் பெற்ற அந்த தாவரங்களை ஆக்கத்துக்கு உரிய உணவாக அது மாற்றிக்கொள்கிறது அல்லவா? அதுபோல நமக்கு 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 சிந்திக்கக்கூடிய திறன் நிறைய வேண்டும். காலத்துக்கு ஒட்டி பேச வேண்டும். அதிலே நம்முடைய கொள்கை விட்டுவிடக்கூடாது. பிற சொற்கள் கலப்பில்லாமல் பேச வேண்டும். அதற்காக முழுவதும் அப்படியே ஒரு மக்கள் வழக்காருக்கு ஒட்டியும் ஒட்டாமலும் வாழ வேண்டும். எடுத்து பயிற்சி வேண்டும், படிக்கிற பயிற்சி வேண்டும். ஒரு விண்ணப்பம் போடக்கூடிய பயிற்சி கூட இன்று இல்லாத சூழல் உருவாகிறது. ஏன்? ஒரு காலத்தில் கடிதங்கள் எழுதிய காலங்கள் உண்டு. இன்று கடிதங்களுக்கு வேலை இல்லாத அளவுக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் செய்தி போயிடுது. அந்த வாட்ஸ்அப்லயும் ஒரு குறு கவிதையோ ஒரு குறு செய்தியையோ ஒரு நூலினுடைய கருத்தையோ நீ கொடுக்கலாம். பண்பாட்டோடு அதை காப்பாற்ற வேண்டும். மொழி காப்பு ரொம்ப தேவை. அந்த வகையில் இந்த இணைய வழியாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, தமிழ் கற்பித்தல் அந்த தமிழ் கற்பித்தலுக்கு அடிப்படையாக இருப்பது நீங்கள் கற்பது, கற்றவற்றை அசை போடுவது, கற்றவற்றோடு மேலும் சில கருத்துக்களை இணைத்துக் கொள்வது, இவற்றையெல்லாம் சுமந்து கொண்டு வகுப்பறைக்கு செல்வது. வகுப்பறையில் யார் அமர்ந்திருக்கிறார்கள், என்ன நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்று கடைகோடி அந்த பிள்ளைக்கும் சேர்த்து பாடம் நடத்த வேண்டும். முதல் நிலையில் இருப்பவனை ஊக்கப்படுத்த வேண்டும். வளர்நிலையில் இருக்கவனை அழைத்து செல்ல வேண்டும். கடைநிலையில் இருப்பவனையும் சுமந்து செல்ல வேண்டும். அவனுக்கு ஒரு தக்க நம்பிக்கையை ஒரு தமிழாசிரியனால் கொடுக்க முடியும் என்பதை அனுபவம் மூலமாக உணர்ந்தவன் நான், உணர்ந்து வருபவன் நான். என்ன, நான் வேறொரு பாட ஆசிரியராக போயிருந்தால் கூட எனக்கு இவ்வளவு பெரிய மாணவர் பெருங்கூட்டம் இருந்திருக்குமா? இன்றும் எழுதி வருகிறேன், இன்றும் படித்து வருகிறேன். என்னுடைய வீட்டிலேயே நான் படிக்கும் நேரம்தான் அதிகம், எழுதும் நேரம்தான் அதிகம். என்னுடைய சுய புராணத்தை சொல்லவில்லை. தமிழ் நம்மை வாழ வைக்கும். தமிழால் நாம் வளர்வோம். தமிழ் நம்மளை வாழ வைக்கும். அந்த தமிழுக்கு நன்றி உடையவர்களாக தமிழ் கற்பிக்கும் பொழுது இளம் சிறார்களுக்கு எவ்வளவு அழகாக தர முடியுமோ, எளிமையாக தர முடியுமோ, தெளிவாக தர முடியுமோ, பல்வேறு எடுத்துக்காட்டுகளோடு தர முடியுமோ, அவனுடைய புரிந்துணர்வுக்கு ஏற்ப தர முடியுமோ, இவற்றை கையாண்டால் இன்றும் பல மாணவர்களை நாம் உருவாக்க முடியும். அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இதனை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் உங்களில் ஒரு மூத்தவன் என்ற நிலை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்கு படியுங்கள், நிறைய சிந்தியுங்கள். மாணவர்களுடைய பக்குவ உணர்வுக்கு ஏற்ப உங்களுக்கு விதி வறுமுறை, விதி விளக்க முறை என்று பல வரை உங்களுக்கு தெரியும். நுண்ணிலை கற்பித்தல் போன்றவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்.
படித்தல், எழுதுதல், கேட்டல், எழுதுதல் போன்றவையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து 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 அழகு குழந்தைகளை, அழகு தமிழ்ச் செல்வங்களை நீங்கள் உருவாக்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு காலம் கடந்து விட்டது. அந்த வகையில் என்னை அழைத்து பேச அழைத்த சிங்கப்பூர் நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தை சார்ந்த எங்களுடைய அன்பு சகோதரி அவர்களுக்கும், அழைத்த இரு கல்லூரிகளை சார்ந்த முதல்வர்கள், பேராசிரியர் பெருமக்கள், தமிழ்துறை தலைவர்கள், தமிழ்துறை ஆசிரியர்கள் மற்றும் இணைய வழியாக கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உள்ளங்களையும் வாழ்த்தி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.